கண்ணை மூடி திறந்தாலே போதும் நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கஷ்டங்களும் இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி தான் மனசு ரொம்ப வலிக்குது. போனை வாங்கினதுக்கு அப்புறமும் வலிக்குது, வாங்குறதுக்கு முன்னாடி வலிக்குது. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஐயோ கொண்டாகல. எந்த ஒரு புது ஆப்பா இருக்கட்டும் இல்ல புது விதமான ஆப்ல வரக்கூடிய ஃபீச்சரா இருக்கட்டும் எதுவுமே ஆண்ட்ராய்டுக்கு ஃபர்ஸ்ட் வராது. ஃபர்ஸ்ட் ஐபோனுக்கு தான் போகும். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஆப் அதுல தான் வந்துச்சு. ஒரு சில புது கேம் அதுல தான் வந்துச்சு. ரீசெண்டா இந்த வாட்ஸ்அப்ல இந்த வாய்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துச்சு பாருங்க, iOSல தான் ஃபர்ஸ்ட் வந்தது. தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாம ஸ்டிக்கரை கிரியேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆன் பண்ண உடனே Bloatware அப்படி மலையா உழுதா? எஸ். எந்த ஒரு ஸ்மார்ட் போனா இருந்தாலுமே Bloatwares ஏகப்பட்டதா கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் வச்சுக்கிட்டு மற்ற ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா மறந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆண்ட்ராய்டில் பண்ணவே முடியாது. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல பல விதமான விஷயங்களை பண்ண முடியும், பல விதமான விஷயங்களை பண்ண முடியாது. பட் நான் மேக்ஸிமம் எது பண்ண முடியாதோ அதை தான் மெயினாக சொல்றேன். ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோக்கு வேணாலும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வாங்கிக்கோங்க. ரீசேல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கம்மியான ரீசேல் வேல்யூ தான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனுக்கு. எவ்வளோ ஜிபி ரேம் இருந்தாலுமே சரி, அதில் என்ன இருந்தாலுமே சரி. ஆண்ட்ராய்டு ஓஎஸை பொறுத்த வரைக்கும் யாருமே கமிட்மெண்ட்டை கொடுத்ததே கிடையாது. ஏதோ 1.5 வருஷமா சாம்சங் 4 வருஷம் தரோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து மற்ற 3 வருஷம் தரோம், 4 வருஷம் தரோம், 2 வருஷம் தரோம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டேன்றாங்க. 1 வருஷம் தரோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. இது ஒரு பெரிய கஷ்டம். அப்படியே ஒருவேளை அப்டேட் கொடுத்தாங்கன்னா அந்த அப்டேட்ல உங்க போன்ல இருக்கிற இல்லாத எல்லா விதமான ஆப்ஸையும் புதுசா இன்ஸ்டால் பண்ணுவானுங்க. அதை தூக்க வேண்டியது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். இது இல்லாம ஒருவேளை நல்லா ஓடிட்டு இருக்கிற போனுக்கு இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணா அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருமா? இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்ற டவுட் தான் நம்மள பல பேருக்கு இருக்கும். அப்டேட் வந்துருச்சேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. ஐயோ அப்டேட் வந்துருச்சே இதை பண்ணலாமான்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக போன் உயிரோட இருக்குமா இல்ல டெட் ஆயிடுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. டிஸ்பிளேல கோடு விழுமா இல்ல கல் விழுமா அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே அதிகமா இருக்கு. ஆண்ட்ராய்ட்ல நிறைய கம்பெனிஸ் டேட்டாஸை பின்பக்கமா எப்படி கலெக்ட் பண்றாங்க, எதுல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்றாங்கன்றதுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையவே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்மளே நெட்ல எல்லாம் பார்க்குறோம். ஏன்னா இன்காக்னிட்டோ மோட்ல இருந்து கூட டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் ஆண்ட்ராய்ட்ல இருக்கிறாங்க. எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆண்ட்ராய்ட்ல சாம்சங்கை தவிர வேற யாரும் கொடுத்ததா நான் நினைக்கல. ஸோ சாம்சங்கை பத்தி பேசணும்னாலுமே அது அந்த அளவுக்கு சீம்லெஸ் ஆகல. உங்ககிட்ட ஆப்பிள் வாட்ச் மாதிரியே சாம்சங்குடைய வாட்ச் வச்சிருக்கணும், சாம்சங்குடைய டேப்லெட் வச்சிருக்கணும், சாம்சங்குடைய லேப்டாப் வச்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாலுமே சாம்சங் போனோட சேர்ந்து அது ஈஸியாக ஒர்க் ஆகுமா அப்படின்னீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இன்னும் அது அந்த அளவுக்கு அந்த போன் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லும். நீங்க ஒருவேளை மற்ற பிராண்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா எக்கோ சிஸ்டம் அப்படின்றது கெட்ட வார்த்தையை நினைச்சு மறந்துடுங்க. கஸ்டமர் சப்போர்ட் ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நல்ல வேலை உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட் நல்லதா இருந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓகே. மற்றபடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். கிளவுட் இன்டெகிரேஷன் ஆண்ட்ராய்டில் சூப்பரா இருக்கும். பட் பிரைவசி எந்த அளவுக்கு இருக்கும்னா அதுவும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஏன்னா நிறைய டைம் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய கிளவுட்ல இருந்து டேட்டாலாம் லீக் ஆயிடுச்சு, உங்களுடைய கிளவுட் பேக்கப்ல இருந்து வாட்ஸ்அப் டேட்டாலாம் கூட லீக் ஆயிடுச்சு அப்படின்றது போல பிரைவசி ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். நீங்க கார்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆப்பிள் கார்ப்ளே இஸ் ஃபார் மோர் பெட்டர். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்றது இருக்கு அவ்வளவுதான். ஆனா பேட்டரி ஆப்டிமைசேஷன் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல சரியாவே கொடுக்கிறது கிடையாது. ஒரு சில டைம்ல கரெக்டா இருக்கக்கூடிய ஆப்டிமைசேஷனை கூட நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அப்படியே கெடுத்து விட்டுறாங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் 5000 mAh பேட்டரி 6000 mAh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியில் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் அது பல தடவை இங்க மிஸ்ஸிங். இன்டர்நேஷனல் வாரண்டி அப்படின்றது இங்க எந்த பிராண்டா இருந்தாலுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா எந்த ஸ்மார்ட் போன் வாங்கினாலுமே சரி, எவ்வளவு காசுக்கு வாங்கினாலுமே சரி, இன்டர்நேஷனல் வாரண்டி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல நம்ம வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணவங்களுக்கு X90 சீரிஸ்க்கு இன்டர்நேஷனல் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே போல சாம்சங்கும் ஏதோ 1-2 போனுக்கு மட்டும் இருக்கு. பட் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனுக்கு இல்ல. ஒருவேளை உங்க ஸ்மார்ட் போன் தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அப்படியே ஒருவேளை தொலைஞ்சு போன ஸ்மார்ட் போனை யாராச்சும் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்மார்ட் போனை ரீசெட் பண்றது, ஹார்ட் ரீசெட் பண்ணி அழகா டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு விற்கிறதும் சரி யூஸ் பண்றதும் சரி ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இன்னைக்கு தேதியில. 5% பேட்டரி தான் இருக்கா ஐயோ அப்படின்னா நீங்களே முன்னாடி ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோட்டை தாண்டி வெளியே போக
பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ள உட்காந்து தவம் பண்ணுங்க. ஏன்னா 5% அப்படின்றது எப்ப ஆஃப் ஆகும்னே தெரியாது ஆண்ட்ராய்டில். புது ஸ்மார்ட் போன்ல சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா என்னன்னா இது புதுசா இருக்கும்போது ஸ்மார்ட் போன் சூப்பரா இருந்துச்சு, போக போக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிப்போம் பாத்தீங்களா? இதுவும் ஆப்டிமைசேஷன் ஆண்ட்ராய்டில் அந்தந்த ஓஎஸ் அந்தந்த யூஐ பண்றது. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல சூப்பரான விஷயம். பட் இந்த ஏகப்பட்ட ஆப்ஷனால நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனும் வருது. தமிழ்டெக்ல நீங்க வரக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் கொஞ்சம் கம்மியாகும். பட் இருந்தாலுமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நமக்கு உண்மையிலேயே எது தேவைன்னு தெரியாம நம்ம ஒரு தப்பான ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறதோ இல்ல நம்ம பட்ஜெட்டுக்கு இது இருந்தா போதும்னு சொல்லி வாங்குவோம். லாங் டர்ம்ல நம்ம சஃபர் ஆகும். இதுதான் இங்க அதிகமான கன்ஃபியூஷன்ல நடக்கக்கூடிய கஷ்டம். பிளே ஸ்டோர்ல இருக்கிறத மட்டும் நம்பி இன்ஸ்டால் பண்ணுங்க, மத்ததெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். அவங்களும் சொல்றாங்க அப்படி நம்பி இன்ஸ்டால் பண்ண நிறைய விதமான ஆப் அவங்களே தூக்கி இருக்காங்க, அதுல மால்வேர் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எதை நம்பி எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஆண்ட்ராய்டில் இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே ஒருவேளை நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வெளியில இருந்து இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அதை பண்ண முடியும். இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாவி மாதிரி தான். நீங்க போட்டு அன்லாக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணா நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஈஸியா இருக்கிறதுனால புதுசா வாங்குறவங்க இல்ல யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்றவங்க மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவும் இருக்கு. லாக் ஸ்கிரீன்ல அவங்க கிளான்ஸ் கொடுக்குறாங்களோ பிளான்ஸ் கொடுக்குறாங்களோ ஏதோ ஒன்று வந்து நம்மள கடுப்பேத்துது. அப்பப்போ உங்களுக்கே தெரியாம திடீர்னு பார்த்தா உங்க லாக் ஸ்கிரீன் வந்து மாறும். பட் இந்த மாதிரி பிரச்சனை அந்த படத்துல இல்ல. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டோரி போட்டாலுமே சரி போஸ்ட் போட்டாலுமே சரி ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே வருமான்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் வர்றது கிடையாது. கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி அந்த போன்ல வர்றதோட இதுல கொஞ்சம் கம்மியான கம்ப்ரஷன்ல தான் கம்மியான குவாலிட்டியில தான் வரும். மல்டி டாஸ்கிங் கொடுக்கிறது சூப்பரான ஒரு ஆப்ஷன். பட் இந்த மல்டி டாஸ்கிங் நிறைய டைம் நிறைய விதமான ஸ்மார்ட் போன்ஸ்ல கரெக்டா ஒர்க் ஆகுறது கிடையாது. இதனாலே நமக்கு ஒரு சில டைம்ல கடுப்பாகும். என்னடா இது அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகுது அடிக்கடி ஹேங் ஆகுதுன்னு சொல்லி யோசிப்போம்ல. நிறைய டைம் அதுவும் ஒரு இஷ்யூவா இருக்கும் ஒரு சில மொபைல்ல. இந்த ஆண்ட்ராய்டு கஷ்டங்களை நாம ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தோம்னா அது என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கஷ்டம் பிடிச்சிருந்ததுன்னா ஐபோன் கஷ்டம் இன்னுமே பிடிச்சிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. இல்லப்பா எனக்கு இஷ்டம் தான் பிடிக்கும்னா ஐபோனோட இஷ்டங்களும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணுங்க. இன்னும் 2 புது வீடியோ இங்க இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ஆண்ட்ராய்டு இஷ்டங்கள் வேணுமா? மறக்காம லைக் பண்ணுங்க. சீக்கிரமாவே வீடியோ வந்துட்டு இருக்கு.